கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலே இயேசு பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறாரு. அவருடைய வார்த்தையை கவனிங்க. இந்த நாளுக்குண்டான உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைங்களே அடைக்கலம் போவாய். அவர் சிறகுகளாலே உன்னை மூடி செட்டைங்களை அடைக்கலாம். இந்த உலகத்தில் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு உறுதி இல்லாமல் இருக்குது. எப்படியோ மரணம் சம்பவிக்குது, எப்படியோ பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அவருடைய செட்டைன்கள் நம்மளுக்கு என்ன இருக்கான்? அடைக்கலம் இருக்கான். அவர் சொல்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க, தமது சிறகுகளால் உன்னை மூடி அவர் செட்டைன்களை அடைக்கலம். அப்போனா என் தகப்பனுடைய செட்டையில் அடைக்கலம் இருக்குது. நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்குது, நம்மளுக்கு சுகம் இருக்குது, நமக்கு பலன் இருக்குது, நமக்கு அற்புதம் இருக்குது, நமக்கு அதிசயம் இருக்குது. அதனால் அவர் செட்டைங்களும் உங்களுக்கு அடைக்கலம் இருக்குது. எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க. உங்களுக்கு அடைக்கலம் இயேசு தான், உங்களுக்கு பாதுகாப்பு இயேசு தான், உங்களுக்கு வழி அவர் தான். வழியும், அவர் தான் சத்தியமும், அவர் தான் ஜீவன். அவர் இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால் வழிகாட்டி இயேசு நம்மளுக்கு இருக்கிறாருங்க. நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கார். ஏன் பயப்படுறீங்க? ஏன் கலங்குறீங்க? ஏன் தேய்க்கிறீங்க? பெண் பிள்ளையை வச்சுட்டு எப்படி நான் திருமணம் முடிச்சு கொடுப்பேன், என்னால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு கலங்குறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுருங்க. தாய்மார்களே, கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுருங்க. கலங்கி தவிக்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், உன்னதரை துதிக்கிறேன், உயர்ந்தவரை துதிக்கிறேன், கர்த்தாவை துதிக்கிறேன். இந்த நாளை என்னுடைய கருத்தில் கொடுக்குறேன். ஆஸ்பத்திரி பெருகு பண்ணுங்கள். ரத்தத்தின் வல்லமை, பாதுகாப்பின் வல்லமை, கிருவின் வல்லமை கூட இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சிக்கு வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆஸ்பத்திரி பெருகு பண்ணுங்கள். அதுவரை எல்லா துக்கங்களையும் சந்தோஷம் மாற்றுங்க. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.